Hi students, welcome to Sherwin's classroom. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டென்சஸ். டென்ஸ் வந்து இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இன்றைக்கி நம்ம வந்து டென்ஸில் பார்ட் 1 ப்ரெசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம். இங்கிலீஷில் டென்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கோ அதே மாதிரி கொஞ்சம் டஃப்பான பார்ட்டும் கூட. அதனால தான் நம்ம வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மொத்தம் 3 பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டென்ஸ் ஆல்வேஸ் டென்சஸ். டென்ஸ் நம்மளை எப்பயுமே டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டைம். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா விவரித்து சொல்கிறது தான் டிஸ்கிரிப்ஷன். ஒரு காலத்தை விவரித்து சொல்லக்கூடியவை எல்லாமே டென்ஸ் தான் இல்லைங்களா? இப்போ அந்த டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3: பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த 3 தான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்றது. இந்த 3 காலநிலையிலையுமே வந்து 4 டியூரேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள், செகண்ட் ஒன் கண்டினியூஸ், தேர்ட் ஒன் பர்ஃபெக்ட், ஃபோர்த் ஒன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 டியூரேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிளாக ப்ரெசன்ட் டென்ஸை சொல்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா? இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா when an action takes place in the present, அதாவது ஒரு செயல் நடந்துட்டு இருக்கும்போது அதை ஜென்ரலாக நம்ம விவரித்து சொல்லும் போது அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், we watch e-channels regularly. I play cricket. I watch television. I go to temple அப்படின்றது. யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரெசன்ட், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், ஜென்ரல் ஆர் யூனிவர்சல் ட்ரூத், ரொட்டீன் ஒர்க்ஸ். I go to temple. I go walk regularly. The milk is white. Okay. I read newspaper daily. ஓகே, இதெல்லாமே வந்து ரொட்டீன் ஒர்க்ஸ் இதெல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டைரக்ஷன்ஸ். 10th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரோட் மேப் எழுதும் போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராவர்ப் பாருங்க, ஆல் த ப்ராவர்ப்ஸ் ஆர் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நியர் ஃபியூச்சர் ஆர் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஸ்கூலில் சர்க்குலர்லாம் வரும் இல்லைங்களா, எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். இதோட ஃபார்ம் பாருங்க, I, we, you, they. இதெல்லாமே வந்து வெறும் verb பேஸ் ஃபார்ம். go, play, run அந்த மாதிரி பேஸ் ஃபார்ம் இருக்கும். பட் he, she, it வரும்போது verb plus s or es வரும். இங்க பாருங்க works கொடுத்துருக்கோம், goes கொடுத்துருக்கோம். மேலே பாருங்க work, go. I, we, you, they வந்தனா வெறும் verb. he, she, it வந்ததுன்னா verb plus s or es. keywords பாருங்க, every day, every month, every week, every year, daily, always, sometimes, never, frequently, often, regularly. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா மறக்காம இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தட்ஸ் ஆல். ஜெனரல் ப்ரெசன்ட்டோட எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ட்ரிங்க் காஃபி. இப்போ நான் காஃபி குடிக்கிறேன். ஹீ பிளேஸ் ஃப்ளூட். அவன் ஃப்ளூட் வாசிக்கிறான். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், ஷீ ஒன்லி ஈட்ஸ் ஃபிஷ். ஷீ ஈட்ஸ் ஃபிஷ் ஒன்லி. ஓகே, ஷீ ஈட்ஸ் ஒன்லி ஃபிஷ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தே டிரைவ் டு மொனாக்கோ எவ்ரி சம்மர். ரொட்டீனாக செய்கிற விஷயம் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ப்ராவர்ப் பாருங்க, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட், நோ பெயின் நோ கெயின். ஓகே, யூனிவர்சல் ட்ரூத், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், த மில்க் இஸ் ஒயிட். ஓகே, த லவ் இஸ் காட். ஓகே, ஆல் தி திங்ஸ் ஆர் ஜெனரல் ப்ரெசன்ட், சாரி ஜெனரல் ட்ரூத். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டைரக்ஷன்ஸ். ஓப்பன் த பேக்கெட் அண்ட் போர் த கண்டென்ட் into hot water. இது நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா நம்ம ரோட் மேப்பில் சொல்லும் போது go straight, take left, you will reach the hospital அப்படின்றது. நியர் ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே பாருங்க, his mother arrives tomorrow அப்படின்றது, our holiday starts on அப்படின்றது எல்லாமே. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். when an action is going on in the present, when an action is going on in the present, இப்போ certain periodல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை நம்ம வந்து எதுல சொல்ல போறோம்? present continuousல சொல்ல போறோம். we are learning grammar. okay, we are surviving. to describe an action which is going on at this moment. ஓகேங்களா? இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். டெஃபினிஷன் என்னவோ அதுதான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், யூ ஆர் யூசிங் த இன்டர்நெட். யூ ஆர் யூசிங் த இன்டர்நெட். யூ ஆர் வாட்சிங் டெலிவிஷன். தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். He is listening music.
she is singing song. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா at present என்ன நடக்குதோ அதை சொல்றதுக்குரிய விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா to describe an action that is going on during this period of time or trend. இப்போ பாருங்க, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு certain time period of timeல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது present perfect continuous. ஓகேங்களா? more and more people are becoming vegetarian. இப்போ எல்லாருமே வெஜிடேரியனுக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. more and more people you are becoming good. ஓகே, சம்திங் லைக் தட். இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டு டிஸ்கிரைப் an action or event in the future which has already planned or prepared. நமக்கு ஸ்கூல்லலாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, இதுதான் இப்படி தான் அப்படின்றது. பட் நமக்கு அட் லாஸ்ட்ல தான் தெரியும். ஓகே, we are going to the trip or tour in the next month. We are going on holiday tomorrow. Okay, I'm going to take class by this evening. I'm going to take your maths period. I'm going to take your PT period. Usually maths teacher will say. Next one பாருங்க, to describe a temporary event or situation. To describe a temporary event or situation. அந்த certain temporary நடக்கக்கூடிய ஒரு விஷயம். முன்னாடிலாம் அப்படி கிடையாதுங்க, இப்போதான் இந்த மாதிரி. யூஸ்வலி இட் won't be like this. Now it is going on. முன்னாடிலாம் இப்படி இருக்காது, இப்போதான் இப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது he usually plays the drums but he is playing guitar tonight, bass guitar இல்லைங்களா? He usually comes in a uniform but he is coming in civil dress. Okay, next பாருங்க, with always, forever, constantly, to describe and emphasize a continuing series of repeated actions. அப்படியே கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு நம்ம present continuous tense யூஸ் பண்றோம். With always, forever, constantly. Okay, you are constantly complaining about your friend. இதை நம்ம simple present tenseலயும் நம்ம சொல்லலாம். You complains about your friend always. இந்த இடத்துல constantly பதிலா நம்ம always யூஸ் பண்ணோம் அப்படின்னா you complain about your friend always அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் here you are constantly complaining about your friend. Keywords அப்படின்னு பார்த்தீங்கன்னா now, at the moment, this week, for the time being. Now, at the moment, this week, and for the time being. இதெல்லாமே keywords. ஓகேங்களா? இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஓகே, இந்த கீவேர்ட் இருக்கு, இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ am பிளஸ் verb பிளஸ் ing. ஐ வந்தா am, we you they வந்ததுன்னா are, he she it வந்ததுன்னா is. ஓகேங்களா? பிளஸ் verb பிளஸ் ing, verb fourth form, present participle. verb fourth form அப்படின்றது present participle. அது present past participle, present participle, infinitive, gerunds, இதெல்லாமே நம்ம தனித்தனியா இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபார்மோட எக்ஸாம்பிள். I am preparing for the test. We are playing the chess. He is working now. She is working now. It is working now அப்படின்றது எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா present perfect tense. present perfect tense அப்படின்றது present perfectா இது இப்படிதான் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் he went now அப்படின்றது he has gone just now, இப்பதான் போனா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது when an action has completed just now, the boy has arrived just now. எக்ஸாம்பிள் பாருங்க, we have watched this movie already. ஏற்கனவே பார்த்த ஒரு படத்தை திரும்பியும் பார்த்துட்டு இருக்கும் போது சொல்ற ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. he has been to cinema twice this week. இந்த வாரத்திலேயே நான் 2 தடவை சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அந்த வீக் இன்னும் முடியல. ஓகேங்களா? அந்த வீக் இன்னும் முடியல, நான் ஆல்ரெடி 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? present perfect tense சொல்றோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஏற்கனவே 2 தடவை அந்த படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னும். a repeated action in an unspecified period between the past and now, that means present. ஒரு repeated action பாஸ்ட்லயும் இப்பயும் முன்னாடி பார்த்த மாதிரி தான். அது அப்படியே மாறி வந்துகிட்டே இருக்கும்.
அப்போ வந்து we have visited Mahabalipuram several times. we have visited Mahabalipuram several times. இதுக்கு நமக்கு டைமும் தேவையில்லை, எப்போ போனோம் எப்படி வந்தோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இதுக்கும் சரி அடுத்த டெஃபினேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்பிளுக்கும் சரி ரெண்டும் ஒரே டெஃபினேஷனுக்கான எக்ஸாம்பிள் தான். an action when the time is not important. முன்னாடி பார்த்தீங்கன்னா we have gone to Mahabalipuram several times அப்படின்னு பார்த்தோம். we have gone Mahabalipuram several times. அதே தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா we have read Wings of Fire அப்படின்ற எக்ஸாம்பிள் வரும்போ we have read Wings of Fire. we have spoken this matter many times. we have spoken this matter many times. இது எல்லாமே வந்து நமக்கு டைமிங் தேவை கிடையாது, ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான கீவேர்ட்ஸ் பாருங்க. ஜஸ்ட், yet, for, since, already. since பார்த்தீங்க அப்படின்னா we have been in Chennai since 2000. ஓகேங்களா? பாசிவ் வாய்ஸ் வரும்போது நம்ம since யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I, we, you, they, have plus V3, he, she, it, has plus V3. இந்த has plus V3ல இந்த V3 அப்படின்றது past participle. V3 அப்படின்றது past participle. ஓகேங்களா? ஸோ I, we, you, they, have, he, she, it, has. ஏங்க has யூஸ் பண்ணுறோம்னா அங்கே is யூஸ் பண்ணுறோம், does யூஸ் பண்ணுறோம், verb plus es, அந்த has இது. எக்ஸாம்பிள் பாருங்க. I have done, we have done, they have done, he has done, she has done, it has completed, she has completed. ஓகேங்களா? he has completed அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா present perfect continuous tense. present perfect continuous tense. இந்த present perfect continuous tense என்ன ஆகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், எப்போ முடியும் தெரியாது, பட் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்க ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? present perfect continuous அப்படின்னு சொல்கிறோம். when an action started in the past and still it has been continuing in the present. ஓகேங்களா? பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம வந்து present perfect continuousல சொல்கிறோம். an action started in the past and continue in the present, the same thing. most probably the definitions அப்படிதான் இருக்கும். ஒரு டென்ஸோட டெஃபினிஷன் அப்படின்றது most probably the same with the points. ஒரு பாயிண்ட் சேமாக தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. she has been waiting for you all day. அவங்க நாள் ஃபுல்லாக அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. she is still waiting now. அவங்க இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? பாஸ்ட்ல. அது எப்போ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். பட் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான். and actions that have just finished but we are interested in the result. முடிஞ்சு போயிருக்கும், பட் அதுக்கான ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. we have given you the example. she has been cooking last night. அவங்க குக் பண்ணிட்டாங்க, பட் அதுக்கான ரிசல்ட் ஓகே the food on the table looks delicious. இப்போ வரைக்கும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? கீவேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டே, ஓகே, ஹவு லாங், ஃபார், சின்ஸ். இந்த ஃபார் அண்ட் சின்ஸ் இது ரொம்ப ஆல் டே, ஃபார் அண்ட் சின்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் திஸ் மார்னிங். அந்த சின்ஸ் ஃபார் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாக்ட் டியூரேஷன் சொல்லும் போது டியூரேஷன். ஓகேங்களா? டியூரேஷன் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 years அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். இயர், எக்ஸாக்டாக இயர் சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க. ஐ, வி, யூ, தே have been plus V4. V4ன்றது பாஸ்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். he, she, it அப்படின்றதுக்கு has been plus ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள் பாருங்க. I, we, you, they have been waiting since last month. இங்க பாருங்க கொடுத்திருக்கோம் எக்ஸாம்பிள். since last month. he, she, it has been continuing for 3 hours. he has been continuing for 3 hours. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க.
இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், உங்களோட கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.